ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உணவில் அதிகமாக புளி சேர்க்கறதுனால என்ன நடக்குன்றது தெரியுமா அப்படின்ற ஒரு டைட்டில் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சமையலில் புளி சேர்க்காமல் சமைக்கவே முடியாது. சைவ உணவுகள் தான் புளி அதிகமாக நம்ம என்ன செய்வோம், சேர்ப்போம். ஆனால் அது சேர்த்தா தான் நம்மளுக்கு குழம்பு ருசியாக இருக்கும். சாம்பார்லேருந்து, மீன் குழம்புலேருந்து, புளி குழம்புலேருந்து, சட்னிலேருந்து, இந்த மாதிரி எல்லா ஒரு டிஷ்ஷுக்கும் நம்ம என்ன செய்வோம், புளி சேர்த்து தான் கண்டிப்பாக ஆகணும். அது அப்போ தான் டேஸ்ட் அது கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. புளியை என்ன செய்யக்கூடாது, அதிகமாக சேர்க்கக்கூடாது. அது சேர்க்கறனால நம்முடைய என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுதுன்னு பாருங்கள். ரத்தம் உறையுங்க. அதிகமாக புளியை உணவில் சேர்த்துறனால ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். நாட்டு மருந்து சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா சில பேர், அவங்களாம் புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அலர்ஜி ஏற்படும். அதாவது புளி சேர்த்த உணவுகள் அதிகமாக எடுக்கும்போது நம்ம உடம்புல ஒவ்வாமை உண்டாகும். சருமம் சிவந்திருந்து வீக்கம், தலைவலி, வாந்தி, அரிப்பு, அந்த மாதிரி பிரச்சனைகள் உடலில் ஏற்படும். மூணாவது என்னென்னா பல் பிரச்சனைங்க. புளியில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறனால, புளி அதிகமாக உணவில் சேர்த்து கொள்றனால நம்ம பற்களில் பிரச்சனை ஏற்படும். சில நபர்களுக்கு நாக்கில் அரிப்பு ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் புளி அதிகமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, உணவில் சேர்த்துக்கக்கூடாது, குறைச்சி சாப்பிடணும். பித்தப்பைக்கல், உணவில் அதிகமாக புளி சேர்த்து சாப்பிட்றதுனால பித்தப்பை கற்கள் உருவாகுங்க. ஸோ காய்ச்சல், தலைவலி, வயிற்றுவலி, மஞ்சக்காமலை, செரிமான கோளாறு, இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யக்கூடாது, நம்ம புளியை அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. செரிமான கோளாறு, உணவில் புளி அதிகமாக சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன ஆகும்னா செரிமானம் ஆகாதுங்க. நாளடைவில் செரிமான பிரச்சனையே ஏற்படுத்தும். நம்ம உணவில் இருந்து கிடைக்கக்கூடிய சத்து எல்லாமே என்ன செய்யும்னா கிடைக்காது. அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறனால வயிற்று வலி பிரச்சனையும் ஏற்படும். மலச்சிக்கல் பிரச்சனைங்க. அடுத்தது புளியில் அமிலத்தன்மை அதிகமாக உடம்புல நம்ம சேர்றனால உடம்புல இருக்க நச்சுக்களை என்ன செய்யாது, அது வெளியேற்றாது. ஸோ இதனால் வயிறு உப்புசமோ மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை ஏற்படுத்தும். மூச்சு விடுதலில் சிரமம். அடுத்தது சளி, இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே என்ன செய்யக்கூடாது, உணவில் புளி அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. ஸோ அது நுரையீரல் பிரச்சனையை நம்மளுக்கு ஏற்படுத்தும். இதனால் மூச்சு விடுவதிலையும் நம்ம கஷ்டப்படுறது இல்லாமல் நுரையீரல் பிரச்சனையை அதிகப்படுத்தும். ஸோ நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க புளியை அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கக்கூடாது. இத்தனை நாள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்குள்ள ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.